Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the preview show in அன்புடன் CSK vs SRH. என்ன நடக்க போகுது பிடாக்? எல்லாத்துக்கும் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங். கால்குலேஷன்ஸ் இல்லாம இந்த கேமே கிடையாது. ப்ரிவியூவோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ ஒருவேளை சிஎஸ்கேக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு, யாரு தோத்து யாரு ஜெயிச்சு யாரு எங்க இருந்தா சிஎஸ்கேக்கு நல்லது, இல்ல யாரு தோத்து யாரு ஜெயிச்சு யாரு எங்க இருந்தா சிஎஸ்கேக்கு நல்லது இல்ல அப்படின்றத உங்களை விட ஒரு பெட்டரான ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால உங்கள்கிட்டே கேட்கிறேன், என்ன கால்குலேஷன்ஸ், கால்குலேட்டர்ஸ் வெளியே வந்துருமா? அதாவது ஃபர்ஸ்ட் இயர் 2008 ஐபிஎல் இருந்தபோது வெங்கடேஷ் பிரசாத் தான் bowling கோச்சு. ரொம்ப க்ளோஸ். நானும் வெங்கடேஷ் பிரசாத் தான். 2006 வேர்ல்ட் கப் அண்டர்-19 இந்தியன் டீமுக்கு அவர் ஹெட் கோச்சாக இருந்தபோது சண்டை போட்டு என்னை கூட்டு போனார். பிரசன்னா தான் எனக்கு வேணும் அப்படின்னு. 5 மேட்ச் எங்களுக்கு இருந்தது. அதான் நான் சொன்னேன், சார் இந்த மேட்ச் இவன் தோக்கணும், அவன் இந்த மார்ஜின்ல தோத்து, இவன் இங்க தோத்து, அந்த மேட்ச் மழை வந்து இவன் இந்த தெரியும், கம்முன்னு இருங்க மாட்டீங்கோ, நம்ம கெலிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க நீங்க ப்ளீஸ் மச்சி அப்படின்னாரு. ஸோ நம்ம கெலிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வழி என்னன்னா ரொம்ப சிம்பிள். டேபிளை நீ பார்க்காது. நீ டேபிளை எப்படி பார்க்கணும்னா, how are you going to pick சன்ரைசர்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் if you have a chance to get it, அந்த மாதிரி யோசிக்கணும். இப்ப சிஎஸ்கே +0.27 இருக்காங்க, சன்ரைசர்ஸ் +0.331 இருக்காங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, 30 ஓவர் மேட்ச் முடிஞ்ச உடனே வெதர் ஐ எம் டிஃபெண்டிங் எ டோட்டல் ஆர் ஐ எம் சேசிங் எ டார்கெட், என்ன டிஃபரன்ஸ்ல அடிச்சா சன்ரைசர்ஸோட நான் ஈக்குவலா போவேன். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் நான் பிடிக்கணும். இந்த +0.33 வர்றதுக்கு 30 ஓவர் மேட்சுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? எதுக்குடா இதை சொல்ற? இருங்க சார் சொல்றேன், அவசரப்படாதீங்க வியூவர்ஸ். இப்ப மேட்ச் முடியுது. இப்ப சன்ரைசர்ஸை நான் தோக்கடிக்கிறேன் அந்த கால்குலேஷனை வச்சுன்னா, ரெண்டு பேருமே தட் இஸ் சிஎஸ்கேவும் சரி சன்ரைசர்ஸும் சரி at the end of 13 matches would be in 14 points with the same net run rate. Okay, same net run rate. Sunrisers play RCB and CSK play Gujarat Titans. குஜராத் டைட்டன்ஸ் எவ்வளோல இருக்கான்? +0.4ல இருக்கான். இப்ப நான் சொல்ற மாதிரி சன்ரைசர்ஸை நான் நெட் ரன் ரேட்டை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா குஜராத்தை பிடிக்கிறது எனக்கு அதுக்கப்புறம் ஈஸி. ஸோ அப்போ நான் எப்படி யோசிப்பேன் அந்த மேட்ச் நடக்கும் போது? இப்போ நான் வந்து ஃபிக்சர்ஸை பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்போ ஆடுறேன்னா, குஜராத்தும் சென்னையும் 21st ஆடுறாங்க, அவன் 22nd ஆடுறான். 21st நான் ஆடி முடிச்ச உடனே 16 பாயிண்டோட நான் போனா கூட, சன்ரைசர்ஸ் நம்ம கிட்ட தோத்தா கூட, என்ன மார்ஜின்ல அவன் ஆர்சிபிய அடிச்சா 16 பாயிண்ட் வந்தும் நம்மள கிழத்தலாம் அப்படின்னு பார்ப்பான். புரியுதா நான் சொல்றது? தட் இஸ் த டைம் ஆல்சோ there is a chance that I might be eliminated. ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுவேன், 30 ஓவர்ல நான் பார்க்குறேன். 30 ஓவர்ல எனக்கு சிச்சுவேஷன் எப்படி வருதுன்னா, நெட் ரன் ரேட்லாம் என்னால ஜெயிக்கவே முடியாது. மேட்சை ஜெயிச்சா போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு பாயிண்ட் இல்ல, இந்த மேட்சை தோத்துட்டா வந்துடும். அதனால 30 ஓவருக்கு அப்புறம் இந்த லக்னோ மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல நான் இருக்கேன். ஒரு 126 for 1 இருக்கேன். 80 ரன் அடிக்கணும், 9 விக்கெட் கையில இருக்குன்னா ஊதிடுவேன் விசில. பிகில்ல ஊதுவாரு பாருங்க தளபதி, பா இப்ப பா ஆடுறேன் பாரு, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். டேய் 30 பால்ல 80 ரன் வரணும், இதுக்கப்புறம் நம்ம தோத்தா பரவாயில்ல இருக்குங்க அப்படின்னு. ஐ ஷுட் நோ தட் ஐ எம் நாட். அதான் நிறைய பேர் எப்படி ஒரு சிலர்லாம் புரிஞ்சுக்காம கமெண்ட்ஸ் பண்றாங்க ட்விட்டர்ல எல்லாம். எப்ப நீங்க இந்த ரிஸ்க் எடுக்கணும்னா, யூ ஷுட் நோ டெக்னிக்கலி, நோ மேட்டர் வாட் ஐ டூ, ஹவு மச் குரங்கு பெடல் ஐ எம் புட்டிங் இன். சின்ன வயசுல 8 வயசுல இருக்கும்போது பெரிய சைக்கிள் நாங்கெல்லாம் குரங்கு பெடல் அடிப்போம், உக்காந்துன்னு ஓட்டுவோம். ஏன்னா பெரிய சைக்கிள் மேல உட்கார முடியாது. அந்த குரங்கு பெடல் நீங்க எப்ப அடிப்பீங்க அப்படின்னா, நான் மேட்சை தோக்க மாட்டேன் அந்த அசம்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இருக்கணும். ஸோ இஃப் ஐ எம் அஹெட் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் நெட் ரன் ரேட் அண்ட் தென் இஃப் ஐ ஸ்நாட்ச் அ வின், அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஜிடியை அடிச்சிட்டேன்னா ஜிடிக்கு மேலே நான் போயிடுவேன்.
ஸோ வெளில போற மாதிரி இருந்தா ஜிடி வெளியே போயிடுவான், நான் தப்பிச்சிருவேன். எஸ்ஆர்ஹெச் அப்ப என்ன பண்ணுவான், இஃப் ஐ அஹெட் ஆஃப் ஜிடி நெட் ரன் ரேட்டு, அவன் என்ன பண்ணுவான், ஜிடியை பிக் பண்ண பார்ப்பான். ஜிடியை அவன் பிக் பண்ணான்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஐ வில் ஸ்டில் பி அஹெட். ஓகே, ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அதுக்கப்புறம் மேட்ச் ஆடுறான் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, இன்னும் 2 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, வாட் ஐ கேன் கண்ட்ரோல் இஸ் ஒன்லி டு கெட் அஹெட் ஆஃப் சன்ரைசர்ஸ் அண்ட் ஜிடி. இப்ப நான் வந்து சன்ரைசர்ஸுக்கும் ஜிடிக்கும் அஹெடா நான் போயிட்டேன்னா கண்டிப்பா நான் குவாலிஃபை ஆடுவேன். அதுக்கப்புறம் வேற டீம்லாம் வந்து 16 பாயிண்ட் நான் போயிட்டேன்னா கேகேஆர் 15 தான் வருவான், அவன் என்ன பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதவன். ஆர்சிபி எப்படி போயிடுவான், அவன் நெட் ரன் ரேட்டை எவனுமே பிடிக்க முடியாது. ஆர்சிபி இஸ் ஒன்லி டீம். ஜிடியும் பார்த்தீங்கன்னா +0.4 இருக்கான், தேர் சிட்டிங் பிரிட்டி. அவனும் கால்குலேட்டர் வச்சு என்ன பண்ணுவான், நான் தோத்தாலும் பரவாயில்ல சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சோட நெட் ரன் ரேட்டோட மேலே வரணும்னு. எஸ்ஆர்ஹெச் இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, தே வில் நோ த பர்ஃபெக்ட் கால்குலேஷன் ஆன் வாட் தே நீட் ஆன் டாப் ஆஃப் தேர் வின்னு, ப்ரொவைடட் இஃப் தே லூஸ் டு சிஎஸ்கே. ஸோ அதைத்தான் நான் பார்ப்பேனே ஒழிய, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவோம், மேட்சை முடிச்சிருவேன், மேட்சை முடிச்சுட்டு we have got 16 பாயிண்ட்ஸ் அந்த போர்டுன்னு, அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவான், நல்ல டீம் எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி அவன் அடிச்சான்னா நீ 16 பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ வெளில போனீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, திஸ் சிச்சுவேஷன் யூ ஆர் இன், இந்த மாதிரி ஒரு இதுல வர அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணணும், அது ஐபிஎல்ல நான் எப்பவுமே ஒரே ஒரு ரூலை வந்து ரொம்ப இதுவா சொல்லுவேன், எல்லா டீமும் வந்துட்டு கடைசி நாள்ல 5 மேட்சை நான் போடுவேன். நான் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன், வியூவர்ஷிப் அதெல்லாம் பத்தி எனக்கு கவலையப்பட மாட்டேன். நிறைய பேரோட வயிற்று பழப்பு இருக்கு, பிளேயர்ஸோட வயிற்று பழப்பு, கோச்சிங் ஸ்டாஃபோட வயிற்று பழப்பு இது. ஐ டோன்ட் வாண்ட் ஒன் டீம் which is playing on the last day to have an advantage seeing the net run rate and everything. whereas நான் என்னோட மேட்சை முடிச்சிட்டு நான் யோசிப்பேன், எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சுதான் 2 ஓவர் முன்னாடியே நான் முடிச்சிருப்பேனே, முடியாது, ஏன்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், 10 டீம் ஆடுதுன்னா கடைசி நாள் அந்த சண்டே வாட் எவர் டே ஏதோ டேயோ, ஐ வில் ஹவ் 5 மேட்சஸ் ஷெட்யூல்டு. ஐ டோன்ட் கேர், எனக்கு வியூவர்ஷிப் போகுது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஐ வில் சி த வெல்ஃபேர் ஆஃப் த டீம்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ், திஸ் இஸ் ஹவு இட் ஸ்டாண்ட்ஸ். இப்போ இங்கே சென்னையில் என்ன நடந்திருக்கு, இப்போ சென்னையிலேயே சொல்லுவேன், டாஸை வின் பண்ணா இந்த பிச்சு டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்குங்கும் போது, நோ மேட்டர் வாட் வெதர் யூ ஆர் பிளேயிங் டே கேம், day night game or a night game, you are going to bowl first. 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 20 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 188, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 197. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 192 is still the winning score. I would say if you bowl well and if you take your catches well. Remember, CSK scored exactly 192, defended against KKR. CSK scored 207 against Delhi and they bowled Delhi out for 189, that is less than 192. Okay, அதைத்தான் நான் சொல்ல வருவேன். இப்போ 192னா அது 212 அடிச்சா பிடிச்சி ஒன்று எஃப்ஐஆர் போட்டு உள்ளெல்லாம் போட மாட்டேன். மினிமம் எனக்கு 192 வேணும். அதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 57 ஒரு ஸ்டார்ட் வரணும். அதுக்கு 7 to 10 இஸ் ஒன்லி கோயிங் டு பி த புதக்குடி பேஸ். விக்கெட்டை கொடுக்காதீங்க, ஒரு 30 ஆடுங்க, ஒரு 84 to 90 ஃபார் 2 வந்துருங்க. 11 to 15ல ஒரு ஆக்சலரேஷன் 45 to 50, ஒரு 135 130 to 135 ஒரு கடைசியில ஒரு 60லேருந்து 65 ரன் வந்துடும். தட் will even take you to score around 195 to 200. anything you get there, anything you get more than that is going to be the cushion. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இங்க பாருங்க, எக்கானமி ஆஃப் pace bowlers is 10.14, economy of spinners is 9.46. இதனால சொன்னா நீ அக்கிரிசன் ஆடுவா, ஆட போறது இல்ல. ஆனா என்னோட கடமை வியூவர்ஸுக்கு நான் சொல்லணும், ஆடுவாங்களா, ஆடினாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணு தெரியாது படிக்கிறதுக்கு, கண்ணாடி இல்லாம ரிவ்யூ பண்றேன். 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, ஐசிசி ரூல் படி நீங்க ஆட முடியாது. ஓகே, இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இப்ப நான் சொல்றேன். இது எப்படி போகும்னா, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், பூவில் பட்டேல், டிவால் பிரேவிஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா. நான் எப்படி போவேன்னா, அகீல் ஹுசைன், ஸ்பென்சர் ஜான்சன், அன்சுல் கம்போஜ், முகுல் சௌத்ரி அண்ட் நூர் அஹமட். இம்பாக்ட் சப் மஞ்ச சட்டை போட்ட மகேந்திர சிங்கம். இதுதான் வந்து என்னோட பிளேயிங் 12. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு இப்பவே சொல்றேன். தே வில் பிளே
மேத்யூ ஷாட் இன் பிளேஸ் ஆஃப் அகீல் ஹுசேன். நிறைய பேர் முதல்ல நான் என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வேண்டியது அகீல் ஹுசேன், ஆனா அவங்க மேட்ச் ஷாட்டை தான் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் இதுல வந்துட்டு நீங்க மேட்ச் ஷாட்டை ஆடணும்னு சொன்னீங்களே சார்னு சொல்லாதீங்க. என்னோட நீங்கள் கேட்டவை நான் கேட்டவை அகீல் ஹுசேன். They will play match shot. Their impact sub is going to be Mahendra Singh Dhoni. Up to you, Vicky. கடைசி கேம் ஹோம்ல நடக்குது. இம்பாக்ட் சப் மகேந்திர சிங் தோனின்றீங்க. அசால்ட்டா ஒரு பெரிய பாம பீரங்கிய வந்து டமால்னு இறக்கி விட்டு போறீங்க இப்படி. நிஜமாவா? இல்ல பீடா, ஒன் மோர் இயர். இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நிஜமாவா? ஒன்னும் புரியல. இல்ல, நீங்க 11 சொன்னது எனக்கு மறந்தே போச்சு. மகேந்திர சிங் தோனின்னு எனக்கு எங்கெங்கயோ போகுது. என்ன ஒன்னும் புரியல. அப்படி நடந்ததுன்னா பாப்போம். எனக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் ஆஃப் ஸ்கிரீன்லாம் கேட்டேனே, என்ன நடக்கும், என்ன பிளேயிங் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் ஷோலன்ட்டு வந்து டமால் இவ்வளவு பெருசு குண்டை இறக்கி போடுறீங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது. அகில் ஹுசேன் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா தலை தோனிய ஆடினாங்கன்னா இல்ல ஆடுவாங்களா இருக்கும் மேபி. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி த லாஸ்ட் கேம் ஆர் whatever. எனக்கு தெரியல. பட் ஸ்டில் சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு கரெக்டா கூட இருக்கலாம். சொல்லணும், யாரா வேணா இருக்கலாம் சார். இந்த விஜயகுமார் ஐபிஎஸ் கூட இருக்கலாம்ன்ற மாதிரி ஒன்றும் புரியல. பட் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது, நானுமே அகில் ஹுசேனா ஆடுவேன் பீடாக். ஏன்னா விக்கெட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நம்மளுக்கு என்ன சாதகமா, நம்ம எப்படி ரன் அடிக்க முடியும்ன்ற ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும்தான் யோசிப்பேனே தவிர மற்றபடி எந்த ஃபேக்டரையும் யோசிக்க மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் விர்ச்சுவலி a நாக் அவுட் கேம். ஸோ நீங்க வந்து விக்கெட் உங்களுக்கு என்னெல்லாம் சாதகமா இருக்கோ எல்லாம், உங்க ஹோம்ல ஆடுறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் சாதகமா இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கன்ற. விக்கெட்டை ஸ்லோ பண்ணுங்க, என்ன காம்பினேஷன் ஆட முடியுமோ ஆடுங்க, எப்படி அந்த யார் அந்த விக்கெட்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமும் யோசிச்சு அப்படிதான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க மேட்ச் ஆட தான் ஆடுவாங்கன்னு. எனக்கு ஒரு பயம் இருக்கு மேட்ச் ஆட ஆடுவாங்களோன்னு. பட் அகில் ஹுசேன் ஆடுறதுதான் நியாயம். கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுப்பாரு. நான் திருப்பியும் சொல்றேன், அபிஷேக் சர்மாவை வேர்ல்ட் கப்ல விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ எஸ்ஆர்ஹெச் என்ன மாதிரி பிளேயிங் லெவன் ஆட போறாங்க? எஸ்ஆர்ஹெச்சுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் இது. அவங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா சீல் பண்றாங்க. ஒரு மாதிரி அவங்க வந்து அத்தாரிட்டேட்டிவா சீல் பண்றாங்க அந்த ஸ்பாட்டை. என்ன மாதிரி லெவன் ஆட போறாங்க? இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படி மேட்ச் ஷாட் அவங்க ஆடியே ஆனும்னா திஸ் இஸ் கோயிங் டு ஷாக் லாட் ஆஃப் பீப்புள், பட் ஐ பிலீவ் இன் ஹார்ட் ஆஃப் கோர்சஸ் இன் பிளேஸ் ஆஃப் டிவால் பிரவிஸ். ஸோ உங்களுக்கு சொல்றேன், மேட்ச் ஷாட் இஸ் நாட் அ பேட் பிளேயர் அட் ஆல். இப்போ நான் சொல்ற லாஜிக் படி நீங்க போனீங்கன்னா முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன் 3 ஃபாஸ்ட் பவுலர், நூர் அஹமட், அகீல் ஹுசேன் மேட்ச் ஷாட், ஒரு லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஒரு ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஒரு சைனாமேன், 3 ஸ்பின்னர், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வட், ஊர்ல் பட்டேல் மேட்ச் ஷாட், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, அகீல் ஹுசேன், மகேந்திர சிங்கம், 8 பேட்ஸ்மேன். All your bases are covered. If you are so desperate to play match shot, it has to be in the place of Deval Brevis, whom I am the biggest fan of, has not arrived in IPL. இப்போ வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி போவாங்க அப்படின்னு சொல்றேன். அது கரெக்டா இருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, ஸ்மரன் ரவிச்சந்திரன், சலில் அரோரா, பேட்ரிக் கமின்ஸ், சிவாங் குமார், சகீப் ஹுசேன் and Ishan Malinga. Based on how the pitch works, they will have a slash in their impact sub that is either going to be the left arm orthodox of Harsh Dubey or Praful Hinge. இதுதான் ஒரே இதுவா இருக்குமே ஒழிய அவங்க எப்படி பிச் இருக்குன்றதை அக்சஸ் பண்ணி பர்டிகுலர் தி பேட் பர்ஸ் வித் கிளியர் ஐடியா வித் சம் ஸ்பின் இன் இட் தே வில் பிளே ஹர்ஷ் தூபே ஆர் எல்ஸ் they will stick on to Praful Hinge. மற்றபடி பிளேயிங் 11ல எதுவும் சேஞ்ச் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் யுவர் தாட்ஸ். அதான் மேபி ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விக்கெட் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் இஸ் நாட் கோயிங் டு டேக் எனி ஸ்டெப் பேக்வர்ட்ஸ். தேர் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் த கில். ஏன்னா ஹேவிங் அ லீடர் லைக் பேட் கமின்ஸ், யூ ஜஸ்ட் கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் திஸ் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். இதோ இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவங்க பேக் ஃபுட் எடுப்பாங்க, யோசிச்சு ஆடுவாங்கன்னா எதுவுமே கிடையாது. தேர் ஜஸ்ட் கோயிங் டு கம் ஹியர், see the pitch, how it's going to behave, just assess very quickly and then they have the firepower in batting and also அவங்க bowling வந்து ஒரு யூனிட்டா போடுறதுனால வந்து it is always எப்படி சொல்றது, ஒரு
இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இல்லாம இருந்தா கூட ஒரு யூனிட்டா கலெக்டிவா தே கேன் பில்ட் சம்திங் அப். அஃப்கோர்ஸ் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் அபவுட் 200 runs, it is always going to be real big pressure for CSK playing in home, chasing இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டமான விக்கெட்டா இருந்ததுன்னா. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி பெருசா ரொம்ப யோசிப்பாங்க ரெண்டு டீம்ஸ்மே. தேர் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் பஞ்சஸ். அது எப்படி முடிய போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வந்து வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, விக்கெட் ஆக்சுவலா எப்படி கொடுப்பா பொதகுழி தான் கேட்பாங்க ஜென்ரலா. விக்கெட் எப்படி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, எட்ஜி யாருக்கு போகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான எட்ஜி இந்த சீசனுக்கே. ஸ்லோ பிச்சை கொடுப்பேன். அந்த பக்கம் அங்க இங்க நகருதுன்னா நம்ம ஆளுங்க கஷ்டப்படுறாங்க, அதை நியாயமா நம்ம ஒத்துக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், இந்த கல்கட்டா மேட்ச் நடந்தது பாருங்க, KKR vs GT, அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பாட்டாவை கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் இருக்கிறவங்க. இஷான் கிஷானா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், எல்லாம் ஃப்ரண்ட் ஃபுட் டாமினன்ட் பிளேயர்ஸ். ஸோ ஆன் த ரைஸ் நிறைய மேல அடிக்க போனாங்கன்னா, பால் கொஞ்சம் நின்னுதுன்னா that is definitely going to suit CSK bowlers. First 8 overs of batting, last game was a very high scoring game. 203 அடிச்சாங்க LHG, இவங்க திருப்பி சேஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல LHG 101 for 2, CSK 121 for 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அதான் அவர் இது எலக்ட்ரிசிட்டி சுவிட்ச் மாதிரி போயிட்டு இருக்காரு, ஆன் ஆஃப்னு. போன மேட்ச் ஆஃப் ஆயிருக்கு, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ருத்ராஜ் Gaikwad is also due big time. Urvil Patel has got one gear. He might hurt you badly in 14 balls like Finn Allen, or is not going to trouble you much, is going to get out on 2-3 balls. Either way that is going to be destructive. இங்க 3 பேருமே மரண அடி தான். தட் இஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். அப்படிங்கும் போது இங்க நான் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கிவ் அ எட்ஜ் ஹியர். ஏன்னா அவங்களாலே இது இந்த ஸ்லோ பிச்சஸ்ல பால் நகர்லன்னு நிமித்திடுவாங்க சிஎஸ்கேவாம். ஸோ உங்களுக்கு அந்த நகர்ற மாதிரி பிச்சை கொடுக்க மாட்டாங்கன்றதுனால இது இங்கே ஈவன் ஸ்டீவன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. LHG 7.2 overs 89 runs 12.13. CSK spinners 8 overs 69 at an economy of 8.62. I am expecting, நான் அந்த மாதிரி தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் தே ரியலி வாண்ட் மேத்யூ ஷாட் பிகாஸ் ஆஃப் ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆல்சோ தேர், இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கும் போது மேட்ச் ஷாட்டை கொண்டு வரணும்னா somehow I feel, see it is not about the individual, it's about the team. I think he will come in the place of Demal Brevison நான் நினைக்கிறேன். You got Akeal Hussain, you got Noor Ahmed. போன மேட்ச் எல்லாரும் செம்மட்டி வாங்கின போது நூர் அஹமத் 4 ஓவர்ல 21. இவங்க ஆட போறது வரும் சிவகுமார் மட்டும்தான். வெரி குட் டேலண்ட் பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அர்ஷ்னு பேவ் ஆடுவாங்களான்னு தெரியாது. அந்த ஜட்ஜ் சிஎஸ்கேக்கு இருக்குன்றதுனால திருப்பவும் சிஎஸ்கேக்கு ஒரு 50.1, 49.9 சன்ரைசர்ஸ். அதான் நான் சொல்றேன், என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வின் ஃபேக்டர்ஸ் பீன் 10 out of 10 அக்யூரேட். வின் ஃபேக்டர்ஸ் தட்டின ரெண்டும் வின் ஃபேக்டர் ஜெயிச்சு மேட்ச் எவனுமே இது வரைக்கும் தோக்கல. 60 மேட்ச் ஆயிருக்கு. அப்படின்றனால இந்த வின் ஃபேக்டர் அப்படிங்கும் போது ஐ ஃபீல் இந்த ஸ்பின் வின் ஃபேக்டர்ல வேற ஐ எக்ஸ்பெக்ட். இப்ப இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, நாளைக்கு வந்து குதறாதீங்க. நாளைக்கு நீ அக்கீல் ஹுசைனை உக்காத்தி வச்சுட்டீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கேள்வி கேட்காதீங்க. நான் கொடுக்குற எட்ஜ் ரீசனே the spin twins are going to damage in the middle overs where there is a cluster of right-handers there. ஓகே, இப்போ அவங்க பாருங்க, உங்களுக்கு அந்த டாப் 3 எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, சலீல் அரோரா, பேட் கமின்ஸ், ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். திருப்பி அனிகீத்தை கொண்டு தரனா அவரும் ஒரு ரைட் ஹேண்டரு. ரெண்டு பக்கமும் நீங்க 100 இவரையும் வந்துட்டு குயிக்கா 2 விக்கெட் எடுத்துட்டு அந்த லெப்ட் டபுள் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷனை உடச்சிட்டீங்கன்னா சிஎஸ்கே கம்பெடிட்டிவ் பிக்சர். இவன் நாளைக்கு 4 ஓவர் ஸ்பின்னை போட்டு இவனை நூர் அகமதை மட்டும் 4 ஓவர் போட்டாங்கன்னா எட்ஜு கொடுக்குறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. I am talking on a perspective where CSK will try and do the spin choke against him. This is my narrowest edge I am giving in favor of CSK, thinking that they'll give the pitch what I expect, thinking that they're going to play that spin dominated attack what I think. Over to you, Vicky. 50.1க்கு இவ்வளவு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த எட்ஜினால. அதனாலதான் நான் இந்த மேட்சுக்கு எட்ஜே கொடுக்க போறது இல்ல. இந்த மேட்ச் நான் எஸ்கேப் ஆறேன், வெல் லெஃப்ட் விட்டுறேன். நல்லா அவுட் ஸ்விங் போட்டீங்க, வெல் லெஃப்ட் விட்டுட்டேன். இந்த மேட்சுக்கு நான் எட்ஜி கொடுக்கல. ஐ வாண்ட் டு என்ஜாய் த மேட்ச். வேற என்ன வேணா நடக்கட்டும்.
பட் ஐ வாண்ட் டு என்ஜாய் வெரி குட் கேம் தட் இஸ் பீங் பிளேட் அட் அன்புடன் மேட்ச் வீட்டில் உட்காந்து சந்தோஷமா நான் பார்க்க போறேன். எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாம எட்ஜி கொடுத்துருக்கோன்னு பக்குன்னு இல்லாம ரிலாக்ஸா என்ஜாய் பண்ண போறேன். எட்ஜி கிடையாது, பட் ஒன்லி ஒன் திங், சிஎஸ்கே இந்த கேமை வின், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ஆஷனாவும் சொல்லியிருந்தாரு, நீங்க சிஎஸ்கேவை பிளே ஆஃப்ஸ்குள்ள விட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கடுபாடு பண்ணுவாங்க. அது மட்டும் உறுதி. ஸோ சிஎஸ்கே பிளேயிங் பிளே ஆஃப்குள்ள விடாத வரைக்கும் நிறைய டீம்ஸ்க்கு நல்லது. விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் கடுபடு கன்ஃபார்ம். அந்த எப்படி சம்பவம் அது எப்படி டெவலப் ஆகுது, எப்படி ஹைப் கிரியேட் ஆகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போகுது பிடாக்? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். உங்க சைட்ல இருந்து நான் எட்ஜி கொடுக்கவா? இல்லவே இல்லை. ஐ ஃபீல் இஷான் கிஷன் இஸ் டியூ பிக் டைம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் 2-3 மேட்ச் அடிக்கல, பட் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். ஜஸ்ட் கிஃப்டிங் இஸ் விக்கெட் அவே. இட்ஸ் நாட் அபவுட் இட் இஸ் லுக்கிங் ரஸ்டி ஆர் இஸ் லுக்கிங் பேட். திருப்பியும் ஐ எம் கோயிங் டு பிக் அப் ருத்ராஜ் கேக்வாட். நல்லா ஒரு 5 மேட்ச் ஸ்லம்புக்கு அப்புறம் ஒரு 3-4 மேட்ச் நல்லா ஆனாரு. போன மேட்ச் வந்து விக்கெட் ஒரு அன்வான்ட் ஒரு புல். அதைத்தான் சொல்றேன். பால் இடிச்சிருச்சு டக்குன்னு. ஒரு புல் அடிச்சாரு, மிடான்ல கேட்ச். அதே பால் நின்று வரும் சென்னையில, டமால் மிடான் மேல தூக்கி அடிச்சிருவாரு. So I expect Ruturaj Gaikwad to score. It's Ishan Kishan from Sunrisers Hyderabad and Ruturaj Gaikwad from Chennai Super Kings. Up to you, Vicky. சிஎஸ்கேவோட காவல் தெய்வம் சேட்டா சஞ்சு சாம்சனுக்கு தான் நான் கொடுக்குறேன். பிக் கேம், பிக் பிளேயர், பிக் மேட்ச் பிளேயர். வர்ச்சுவல் நாக் அவுட்டா இருக்கட்டும், நாக் அவுட்டா இருக்கட்டும், அட்டிக்காத இடமே கிடையாது. இப்பதான் புது ஃப்ரெஷ்ஷா ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ப்ளூ ஜெர்சியை போட்டு எல்லோ ஜெர்சிக்கும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் ஃப்ரம் சிஎஸ்கே. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி பிச்சில் ஹென்ரிக் கிளாசன் மாதிரி ஒரு கிளாஸ் ஆக்ட் என்னைக்குமே சோட போறதா சான்ஸே கிடையாது. ஒவ்வொன்றீங்க பீடா, மேட்சுக்கு அப்புறம் பார்ப்போம், மேட்சுக்கு அப்புறம் சந்திப்போம். நீங்க கால்குலேஷன் வச்சு சொல்றீங்க, நான் பியூர் ஹார்ட்டை வச்சு சொல்றேன். அவர் ஸ்பின் எடுக்குதுன்னா அவர் வந்து 100% ஒரு நல்ல ஒரு மிடில் ஓவர்ஸ்ல அவர் கஷ்டப்படுத்துவாரு ஒரு போலிங் யூனிட்டை. ஸோ அதனால ஹென்ரிக் கிளாசன் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். ஸோ இது வந்து கேம் சேஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு. பீடாக் வந்து இப்பெல்லாம் தைரியமா எட்ஜ் வந்து எல்லாம் பாயிண்ட் டெசிமல்லே கொடுக்கறதுனால எட்ஜ் தைரியமா கொடுக்குறாரு. நான் கொடுக்கல எட்ஜ். ஸோ அதனால ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட் போயிடலாம். மூவிங் அலாங். ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல வந்து எம்எஸ் கார்த்திக் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பீடாக் சார் அண்ட் விக்கி ப்ரோ, ஐ ஹவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. I would like to ask about the role of artificial intelligence in modern cricket analysis. How is AI used to study player performance, match strategies, batting and bowling patterns, fitness, and opponent weaknesses? I am also interested in knowing the different methods and technologies you use during analysis, such as data analytics, video analysis, predictive models, tracking system, and performance statistics. How do these tools help teams, coaches, and players make better decisions before and during matches? முதல்ல இவ்வளோ இருக்குன்றதே இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு கொஸ்டினை வந்து திருப்பி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. நீங்களே சொல்லிடுங்க. அஃப்கோர்ஸ் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இட் இஸ் அ போல் ஆஃப் டேட்டா விச் யூ ஃபீட். அந்த டேட்டா வச்சுன்னு அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதுக்கு தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியல்ன்றது என்ன தமிழ்ல சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன் தமிழ்? ஆர்டிஃபிஷியல்னா மனிதனால் செயற்கை. செயற்கை செயற்கை கரெக்ட் சாரி செயற்கை புத்திசாலித்தனம். இப்ப நான் தமிழ்ல சொல்றேன். ஓகே, இப்ப நான் வந்து நிக்கலஸ் பூரன் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போலிங்கு ஒரு டேட்டாவை நான் கொடுத்தேன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லும், நிக்கலஸ் பூரன் டு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போலிங் பேண்ட் அப்படிங்கும். அதாவது ஐசிசி. ஏன்னா இது எப்படின்னா, எந்திரன் படம் பாத்தீங்களா? அதுல சொல்லுவாங்க, செட்டியே டிவி போடு இதோ அப்படின்னு சொல்லிட்டு டிவி எடுத்து டமால்னு கீழே போட்டு உடச்சிருவாங்க. இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப புரியுதா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது மனுஷன் டேட்டாவை ஃபீட் பண்றான். அந்த ஃபீட் பண்ணதை வச்சு அது என்ன பண்ணு, சிட்டி டிவி போடு இதை போட்டுறேன்னு கீழே போடும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் சுத்தமா புரியாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஸ்போர்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. இதை யூஸ் பண்றவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். தெர் இஸ் நத்திங் கால் ஆர்டிபிஷியல். இப்ப வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, நிதிஷ் ரெட்டியும் புவனேஸ்வர் குமாரும் அவரோட பேஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு.
ஓகே, ஆ. ஒரு 10 வீடியோவை நீங்க இது பண்ணீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டி பொசிஷனு உங்களுக்கு அப்பர் பாடி பின்னாடி போகுது, ராக் பேக் ஆகுது, பேக் ஃபுட் கொலாப்ஸ் ஆகுது சென்டர் ஆஃப் கிராவிட்டியில. அதனால வந்து இப்ப சூர்யா அது சொல்ற மாதிரி ரோடு டஃப்பா இருக்கு, ரூட்டு வந்து ரஃப்பா இருக்கு, டிரைவர் வண்டி எடுக்க மாட்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கிரிக்கெட் கோச்சிங், கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸ்ன்றது மனித மூளை. ஸ்போர்ட்ஸ் இப்ப வருது, லயோனல் மெஸ்ஸி. இப்ப நான் ஹாக்கியில 2 வருஷம் இந்தியன் டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுல வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்து ஒருத்தர் இருக்காரு, ஷாபாஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. சாரி, சொஹேல் அபாஸ். கூகுள் பண்ணா தெரியும். இப்போ அந்த ஏசியா கப்ல ஆடும்போது என் கோச் வந்து என்கிட்ட சொன்னாரு, அவன் பெனால்டி கார்னரு அவன் மிஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. நீ ஒரு பெரிய புத்திசாலினா அவன் பெனால்டி கார்னர் எடுத்தான்னா இன்னைக்கு அவன் நம்மளோட கோல் போடக்கூடாது. மேட்ச் வேற எங்கேயும் இல்லை, சிங்கார சென்னையில தான். அவன் கோல் போடக்கூடாது. உன்னால தடுக்க முடியுமா? உன்னோட இன்டெலிஜென்ஸை நான் பார்க்கறேன் அப்படின்னு. சுஹேல் அபாஸ்னா கோல் கீப்பர்ல நடுங்குவான். அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லான ஒரு கடுபடான ஒரு ஆளு. இப்ப நான் போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூகுள் பண்றேன் சுஹேல் அபாஸை நான் என்ன பண்றதுன்னு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும்? பாலம் அடிச்சான்னா கிளவுஸால தடுங்கும். இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும். ஸோ அவன் பொசிஷனுக்கு அவர் வராரு. பொசிஷனுக்கு வந்துட்டு தெர் இஸ் சம்திங் கால் சிங்கிள் டம்மி, டபுள் டம்மி. ஓகே, ஹாக்கியில சிங்கிள் டம்மி, டபுள் டம்மி. இப்படின்னு விடுவான், டப்புன்னு அடிப்பான் ஸ்ட்ரைக்கு. இப்படின்ட்டு ஒருத்தன் இன்னொருத்தன் இப்படின்னுவான், டிராக் ஃபிளிக்னுவாங்க. ஸோ சிங்கிள் டம்மி, டபுள் டம்மி. அவன் சிங்கிள் டம்மி பண்றான்னா டபுள் டம்மி பண்ணி ஸ்ட்ரைக் எடுக்கிற புல்லட் மாதிரி பால் தெரிக்கும். ஸோ மனித மூளை இஸ் த ஒன்லி திங் தட் கேன் டெக்னிக்கலி, டாக்டிக்கலி, தியரிட்டிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி சேவ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது எங்கேந்தியா வருது? மனுஷன் வந்து டேட்டாவை ஃபீட் பண்றதுனால தானே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவே கொடுக்குது. ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குன்னு எந்த மூளையும் கிடையாது. அதையும் ஃபீட் பண்றவன் மனுஷ மூளை தான். அந்த மூளையை டைரக்டா நீங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது தான் என்னோட இது. இவர் கேட்டது கரெக்ட். திஸ் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஐ கேன் கிவ் யூ. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீட்டுக்கு வாஸ்து எல்லாம் பாக்குதான் பீடா. அதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஆனா நம்ம மக்கள் வந்து என்னன்னா, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா வேலையும் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் அதுல போடுறாங்க. எல்லாம் இப்போ ஒரு கொசு கடிச்சதுன்னா ஏன் எனக்கு வந்து 2 புள்ளி இருக்கு, 2 புள்ளி இருந்தா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்ல, அது ஸ்னேக் பைட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓ, கொஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. முதல்ல வந்து கூகுளை நம்பாதீங்க, அது என்ன சொல்லுதோ அதுக்கு வந்து இன்புட் கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டாவை அது திருப்பி உங்களுக்கு சொல்லுது இது என்னன்றத. சோ அதனால வந்து ஆப்வியஸ்லி அன்னன்னைக்கு கண்டிஷன்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ல எஸ்பெஷலி. அதுவும் கிரிக்கெட்ல வந்து எக்கச்சக்க ஃபேக்டர் இருக்கு. இப்ப ரபாடா இன்னைக்கு வந்து ஜிடி வர்சஸ் எம்ஐ கேம்ல ரபாடா வந்து பயங்கர ரெக்கார்டு வச்சிருக்கலாம். அன்னைக்கு ரபாடாக்கு ஒரு வந்து சோர் பேக்கா இருந்திருக்கலாம், ஒரு ஷோல்டர் ஸ்ட்ரெயினா இருந்திருக்கலாம், ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பால் ரிலீஸே பண்ணாம அடி வாங்கியிருக்கலாம். அன்னைக்கு டே ஃபுல்லா சரியா போகாது அவருக்கு. ஆனா நீங்க டேட்டா வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. சோ அதுதான் அந்தந்த நேரத்துல, அந்தந்த இடத்துல, அந்தந்த தருணத்துல எப்படி எப்படி கேம் மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி மனுஷன் மூளையை மாத்திட்டு போறது. அதான் சொல்றேனே, வாட் எவர் டெக்னாலஜி, மனுஷன் அதை இயக்காம அந்த டெக்னாலஜிக்கு எந்த விதமான யூஸுமே கிடையாதுன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன், உலகமும் நம்புது. பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். இப்போ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய ஜாப்ஸ் அது டேக் ஓவர் பண்ணுது ஜஸ்ட் பிகாஸ் தி எஃபிஷியன்சிக்காக. நத்திங், அது குயிக்கா வேலையை முடிக்குதுன்றதுக்காக மட்டும்தான். பட் ஆனா மனுஷன் உருவாக்குனது தான் எல்லாமே. ஸோ பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக். சரியா ஒரு 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 ஃபிட்டிங் இது கொடுத்தீங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அதே மாதிரி ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ். நம்ம வந்து இப்படி ஆஹாஹா அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து வரப்போறோமா சிஎஸ்கே ரிவ்யூக்கு? எப்படி இல்ல கண்ணீர் மல்க வரப்போறோமான்னு தெரியல. இப்ப ஆல்ரெடி ஆரஞ்சு போட்டிருக்கேன். பட் நான் வந்து எதுவுமே கொடுக்கல. கடுபடான கேம் எங்கேயாவது நம்ம ஆல்ரெடி நம்மளை போட்டு தோச்சு எடுக்கிறாங்க. கடுபடான கேம்ல வந்து நான் கொடுக்கல எதுவுமே எட்ஜ். நீங்க ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க, டெசிமல்ல எப்படி குட்டியா கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி ஒரு க்ளோசிங் தாட்ஸ். இப்ப சொன்னீங்க இந்தந்த எந்தெந்த அந்தந்த அந்த ஆர்டிபிஷியல் லிட்டரேச்சர், அதை தான் தலைவர் சொல்லுவாரு, எச்சச்ச கச்சச்ச அப்படின்னு. அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் சொல்றேன், இது டிஃபரன்ஸ். நான் எப்படி வந்து மேக்கப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த ஒரே ஒரு பிரசன்ஸ் தான். காட்டுல வேட்டையாடுற சிங்கத்தை பார்த்திருப்ப,
வெறியோட காக்கி சட்டை போட்டு வேட்டையாடுற சிங்கத்தை பார்த்திருப்ப. மஞ்ச சட்டை போட்ட மைதானத்துல மகேந்திர சிங்கம் வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 110 மீட்டர் சிக்ஸ்டா. பாக்குறியா? போலீஸ் முத்திரையில பார்த்தாலும் 3 சிங்கம் தாண்டா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி 4வது சிங்கம் இருக்குடா. பார்க்கணும் நினைச்ச உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி லைட்டா எத்து குவாக்கே வரப்போகுது. அவர் உள்ள பேட்டிங்குள்ள வரும்போது அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வேற பாடுவாங்க. ஐயம் போட்டு வச்ச கூட ஊருக்கு நீ மகுடம், நம்பர் 7 போட்டு ஆடும் தங்கம், சிஎஸ்கேக்கு நீ மகுடம், நீ உள்ள வந்தா ஹெலிகாப்டர் 6 தனனா 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 அப்படின்னு ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி நான் முன்னாடி சொன்ன போது என்ன எல்லாரும் கண்ணா பொண்ணான்னு திட்டினாங்க. மகேந்திர சிங் தோனி ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டாரு, பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாரு, இம்பாக்ட் சப்ல தான் இருப்பாருன்னு சொன்ன போது கண்ணா பொண்ணான்னு என்ன எல்லாரும் திட்டினாங்க. ஓரளவுக்கு தெரியாம நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில சமயம் ஜோக் பண்ணுவேன், ஒரு சில சமயம் சீரியஸா பேசும்போது சீரியஸா பேசுவேன். இட் லுக்ஸ் லைக் he has practiced extremely hard in the last 7 days to make one tilt in Chennai against Sunrisers Hyderabad. ஆடணும்ன்ற ஒரு வெறியில இருக்காரு. Now it has come to a stage that they have to win 2 matches. That too, whether those 2 matches with the net run rate what I'm talking about, God only knows. He certainly want to play this game. அவர் அடுத்த வருஷம் வரமாட்டாருன்னு நான் சொல்லல. அவருக்கு அந்த ரீகப்ரேட்டிங் நீ இன்ஜுரி இருக்கு. எந்த கிரிக்கெட்டும் ஆடாம 200 வருஷம் 40 வயசுக்கு மேல இருக்கிறது நம்ம ஆசைப்படுறது நம்ம சுயநலத்தனம். அவரோட ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஒரு மாசமா உடம்பு சரியில்லாம இப்ப ஓரளவுக்கு பேசுற அளவுக்கு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு எனக்கு என்ன உடம்புன்னு தெரியாது. ஐ நோ வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு. அதனால ஒரு வருஷம் கழிச்சு அவர் திருப்பி வருவாருன்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். பட் அவரோட ஹெல்த்தை நம்ம பார்க்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு he is fit, he is raring to go, spend more hours in the nets, he is definitely not going to field. நான் முன்னாடியே ஐபிஎல் முன்னாடி என்ன சொன்னனோ, I am sticking out the same thing. If there is an opportunity where the last 17 balls to bat, whether we are chasing a target or whether we are batting first, you are going to see a glimpse of Mahendra Singh Dhoni. Until otherwise warm up இன்ஜுரி ஆயிட்டார், நான் ஒன்றும் பண்ண முடியாது. This is going to be இந்த மாதிரி ஒரு கிளட்ச் சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க ஆஷன் நான் சொன்னாருன்னு சொன்னீங்க, அவர் உள்ள விட்டுறாதீங்க, யாருன்னு காட்டுவான் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு கிளட்ச் சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே ஆர் டெஃபினெட்லி நோன் டு பிளே பெட்டர் அண்ட் தே ஹேவ் அட்வான்டேஜ் ஆஃப் பிளேயிங் அட் ஹோம். சன்ரைசர்ஸ் ஆஃப் பிளேட் டேம் குட் கிரிக்கெட். ஆனஸ்டா சொல்றேன், டேம் குட் கிரிக்கெட். இந்த சென்னையில அவன் கண்டிப்பா ஸ்லோவா பிச்சு தான் கொடுக்க போறான். அவங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரென்த் இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் அந்த 0.1 டெசிமல சென்னைக்கு கொடுத்தேன ஒழிய ரைட்டிங் சன்ரைசர்ஸ் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் ஸ்டூபிடஸ்ட் திங் எனி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் whomso ever can say that. சன்ரைசர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் ஐபிஎல் சாம்பியன்ஸ், அதை வேற நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரே சான்ஸ் அவங்க கண்டிப்பா ஸ்லோ பிச் கொடுக்க போறாங்க. they are going to play 3 spinners. என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் will also play. they will only play 1 spinner னு நினைக்கிறேன். even though that 1 spinner or 2 spinners with Harsh Dubey, I don't see them running through CSKன்றதுனால நான் ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்கேன். விக்கி இந்த தடவையும் போன தடவை என்னாச்சு, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரே ஒரு மேட்ச்ல நான் எட்ஜ் கொடுக்க மாட்டேன்னு, இப்ப அவர் எட்ஜ் கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. let us see whether I'm going to get my decimal point edge right. அதுக்கப்புறம் விக்கி வந்து இதனாலதான் நான் எட்ஜே கொடுக்கல அப்படின்னு தப்பிக்கிறாரான்னு பார்ப்பான். சொல்லுங்க கிட்ட சொல்ல வரீங்க. இல்ல பீடாவோட சோர்ஸ் சிஎஸ்கேல யாருன்றதை எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்றீங்க. அதை நான் பார்க்கணும், யார் யாரா இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டும் தான் எஸ் பீடாவுக்கு. let us see what is going to happen. if CSK loses, அதுக்கப்புறம் இப்பயே வந்துட்டு சான்சஸ் ஆர் ரிமோட் நான் சொல்றேன். they have to win by margin in both the games, but still they are alive. தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து ப்ரிவியூ பண்ணோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபார்மாலிட்டி, தே வில் பி டன். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சன்ரைசர்ஸ் will have 1 fit with their net run rate. இட்ஸ் ஆல்வேஸ் குட். அவங்க ஜெயிச்சிட்டா ஷூர் ஷாட் அவங்களும் உள்ள போயிடுவாங்க. பாப்போம் என்ன நடக்குது என்ன. We'll come back and do a detailed review. Our edge kudukalaன்றதுனால whether how much is my accuracy with your very own blast wing dish. Until then, thanks a lot and bye bye. Vanakkam Chennai.